ஹாய், வெல்கம் பேக் டு ஜோதி விலாக்ஸ். இன்றைக்கி நான் என்ன செய்ய போகிறேன்னா, வாழை மீன் கருவாடு தொக்கு எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேன் வச்சுட்டு அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிறேன். அதில் ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு, ஒரு பெரிய சைஸ் ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகா, ஒரு 6 பல் பூண்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் கருவேப்பிலையும் பச்சை மிளகாயும் இந்த ஆயிலில் சேர்க்க போகிறேன். சேர்த்துட்டு அதுக்கடுத்து பூண்டு சேர்க்க போகிறேன். பூண்டு எல்லாம் ஆயிலில் சேர்க்கும்போது கொஞ்சம் வாசனையாக இருக்கும், அதனால் அதை சேர்த்துட்டு ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன்ல அதையும் நான் உள்ளே சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடணும். அது நல்லா வதங்குறதுக்காக ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு நான் உள்ளே சேர்க்குறேன். சேர்த்து வதங்கினதுக்கப்புறம் இப்போ பாருங்கள், வாழை மீன் கருவாடு இது தான் நல்லா கழுவி ஊற வச்சு வச்சுருக்கேன். இப்போது ஒரு பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நான் உள்ளே சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ குழம்பு மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துட்டேன். இப்போ சேர்த்ததுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் டம்ளரில் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு இப்போ நான் மூடி வச்சுக்கிறேன். இப்போது ஆயில் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இப்போ இந்த டைமில் நம்ம கருவாடு சேர்க்க போகிறோம். கருவாடு ப்ளஸ் முட்டையும் சேர்க்க போகிறோம். முட்டை வேணுங்கிறவங்க சேர்த்துக்கலாம். நாங்கள் முட்டையும் சேர்த்தா தான் எங்களுக்கு பிடிக்கும், அதனால் முட்டையும் சேர்த்துக்கிறோம். ஒரு 5 முட்டை சேர்த்துட்டு இப்போ நல்லா மூடி வச்சதுக்கப்புறம் சுவையான கருவாடு தொக்கு ரெடி. நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள்.